தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்தர்ப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாவந்த கலியதேவம் காட்சி வந்து யூடியூப் சேனல் பிரத்யேகம் அந்த மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்குது. தலைப்பு இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு என் கழுத்தில் போடணுமா போடு, என் கழுத்தில் போடணுமா போடு. இந்த சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் தான் பிரிவு அனுகிரகத்தில் கொடுத்துட்டே இருக்கோம் எல்லாத்துக்குமே. தலைப்பும் நம்ம தான் முதல்ல பிரிவாளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அனுபவத்தை அணப்பட்டி ஸ்ரீ என் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் சொல்கிறார். அவருடைய அனுபவங்களை எபிசோடு 502 529 ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரொம்ப பிரமிப்பான அனுபவங்கள். அதில் சிலது விட்டு போனதை இப்போ எனக்கு பெரியவா பார்க்க வச்சுருக்காரு, அதில் சொல்கிறேன். அதாவது இவருடைய அப்பா வந்து ஊர்லேருந்து கிளம்பி மகாபெரியவாளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கனால கிளம்பி அவர் நேராக வந்து பெரியவா கிட்ட வந்து சேர்ந்துருக்கார். காஞ்சி மடத்தில் இருந்து பெரியவா வந்து இங்கே தங்கிக்கோ அப்படின்னும் போது கூட தங்கி அவர் கொஞ்சம் நாள் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் நீ இப்போ கிளம்பி போய்க்கோ அப்படின்ட்டு இருக்கார். கிளம்பி ஊருக்கு வந்துட்டாரான். இதை வந்து என்னென்னு சொல்கிறது, பெரியவா வந்து பரமேஸ்வரன் எதுக்காக சொல்கிறாருன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் அது ஒவ்வொன்றா. அவர் இருந்தபோது இவர் இந்த அணப்பட்டி ஸ்ரீ என் ராமகிருஷ்ணன் அவருடைய இன்டர்வியூவில் அவர் அப்பா வந்து எழுதி வச்சுருக்காராம் என்னென்ன அனுபவங்களை அவர் பார்த்தோங்கிற ஒரு நோட் புக்காக போட்டு அதுலேருந்து அவர் பார்த்து சொல்கிறார். அது சொல்கிறோம். இப்போது அவர் நேரில் பார்த்தது இவருடைய அப்பா. ஒரு நாள் காஞ்சி மடத்துக்கு மகாபெரியவா தரிசனத்துக்கு வரல, இன்னும் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டுருக்கா, க்யூவில் வரிசை நின்றுட்டுருக்கு. அதில் வந்து ஒரு ஏழை பிராமணர் கையில் வந்து ஒரு துளசி மாலை வச்சுருக்கார். கட்டின வேஷ்டி வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, அங்கங்கே கிழிஞ்சிருக்கு, ரொம்ப பாவம் ஏழைன்னு தெரியுது. அதில் பக்கத்தில் இருக்கவாள்லாம் கொஞ்சம் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இவரை வந்து அழுக்காக இந்த மாதிரி இருக்கார், அழுக்கு வேஷ்டி கட்டின்னு அவர் கொஞ்சம் தள்ளுங்கன்றது, அவரை கொஞ்சம் இது பண்ணுறது, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, மேலே இடிக்காமல் நில்லுங்க. ஏழை பிராமணர் தான், தள்ளி நிற்க வைக்கிறார். இந்த மாதிரிலாம் ஏதோ நடந்துட்டுருக்கு. அவர் வந்து மனசில் வந்து ஒரு மகாபெரியவா மேலே திடமான ஒரு பக்தி வச்சுட்டு இந்த துளசி மாலை வந்து பெரியவாளுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு அந்த இதில் பக்தியில் அவர் கையில் வச்சுட்டே அங்கே நிற்கிறார். அந்த கூட்டத்தில் தான் இருக்கார். அவர் கொஞ்சம் தள்ளி நிற்கிறார். இப்போ மேலே தள்ளி போக, ஏன்னா அந்த மாதிரி கிழிச்ச வேஷ்டியோட அழுக்கு வேஷ்டியோடு வந்திருக்காருன்னா அவள் வந்து இவட ஏதோ அவர் பக்தி தானே முக்கியம். பெரியவாளுக்கு மனசில் இருக்க அழுக்கு போயிட்டு நம்ம இருந்தால் அது தெரியுமே, ஈஸ்வரனுக்கு அது தெரியும். மனசில் நிறைய அழுக்கு வச்சுட்டு வெளியில் கட்டிக்கிற அந்த வேஷ்டியோ அந்த துணிமணியோ ரொம்ப பளபளன்னு நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்காக மயங்கிறது. நம்மளை மாதிரி மனுஷாவனை மயங்கலாம், ஆனால் பரமேஸ்வரன் அதுக்கெல்லாம் மயங்க மாட்டார். அவர் மனசுக்குள்ளே ஆத்மாவில் ஆத்மார்த்தமான பக்தி தான் வைப்பார். அதனால் பெரியவா இன்னும் வரல, இவள் எல்லாம் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இவர் பாவம் துளசி மாலையை வச்சுட்டு பெரியவா எடுத்துக்கணும்னு பக்தியோடு இருந்துட்டுருக்கார். பெரியவா வரா. பெரியவா வந்தவர் நேராக அங்கே போய் அவருடைய ஆசனத்தில் உட்கார வேண்டியது தானே. அவர் உட்காரல. அவர் அப்படியே வந்துட்டே இருக்கார், நடந்து வந்துட்டே இருக்கார். பெரிய கூட்டம் வந்துட்டே இருக்குது. பெரிய கூட்டம் நிற்கிறது அப்படியே க்யூ. அதில் அப்படியே வந்து இவர் இந்த ஏழை பிராமணர் எந்த இடத்துல இருக்காரோ அவர்கிட்ட நேராக வந்துட்டார். பெரியவா நேராக அவர்கிட்ட தான் வந்து நிற்கிறார். வந்துட்டு நேரடியாக கேட்ட கேள்வி, என்ன துளசி மாலை கொண்டு வந்திருக்கியா அப்படின்னாரு. அவர் தலையாட்டினார். ஆமாம் அப்படின்னு. அது ஒரு சின்ன தட்டில் ஒரு இது ஓலை ஒரு இது மாதிரி ஒன்று இருக்குது. அந்த தட்டில் வச்சுட்டு நிற்கிறாரு. மூங்கில் தட்டு மாதிரி அதில் வச்சுட்டுருக்கார். எனக்கா கொண்டு வந்திருக்க அப்படின்னாரு. ஆமான்னு அதுக்கும் தலையாட்டினார். உடனே பெரியவா தண்டத்தை கையில் வச்சுருந்தார். தலையை அப்படி குனிஞ்சார். கழுத்தில் போடு அப்படின்னார். அவர் அப்படியே எடுத்து பரமேஸ்வரன்
அவரோட கழுத்தில் போட்டிருக்காரு. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நம்மலாம் போகிறோம், போனால் கூட அதை ஒரு தட்டில் வைப்போம், பெரியவா அதை எடுக்கலாம், தொட்டு தொட்டு இது பண்ணலாம், இல்லை அப்படியே கொஞ்சம் தள்ளி கூட வச்சுருப்பா. அது என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் அந்த பரமேஸ்வரனை நேர கிளம்பி தன்னுடைய பக்தர் யார் ரொம்ப ஆசையாக தனக்கு அர்ப்பணம் ஒன்று பண்ணுறதுக்காக ஒரு பொருளை கொண்டு வந்திருக்காரோ அதை தான் ஏற்றுக்கணும்னு பரமேஸ்வரன் இறங்கி வந்திருக்காரு. கைலாசத்துலேருந்து நேராக இறங்கி வந்தவர் நம்ம மகாபெரிவா தானே. அதனால் அவருக்கு அந்த பக்தருடைய மனசு நல்லா தெரியுமே, ஆத்மார்த்தமான பக்தி இவருக்கு இருக்குன்னு தெரியும். நேராக வந்து எனக்கு கொண்டு வந்திருக்கேன், என் கழுத்தில் போடு அப்படின்னு குனிஞ்சு தலையை காமிக்கிறார். இவர் எடுத்து அவர் இதில் போடுறாருன்னா இந்த பாக்கியம் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். கூட இருக்க அணுக்கு தொண்டரையே எடுத்து ஒரு ஒன்றத்தை எடுத்து மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனோட கழுத்தில் போட முடியுமோ? பெரியவா தானே எடுத்தோன்னே அப்படி போட்டுப்பாரே தவிர ரொம்ப அபூர்வமான ஒரு இது இல்லையா? அதனால் பக்தர் எடுத்து இப்போ நான் குருக்கள் அங்கே இருக்கவா கோவில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அவள் போடுறா. நம்ம சில இடங்களில் நம்மளே கூட போடுற மாதிரி சில இடங்கள் இருக்குன்னா இருக்காது, அப்படி இருந்தால் போடுவோம். ஆனால் நிஜமான ஒரு தெய்வம் நேர பரமேஸ்வரனான மகாபெரிவாளுக்கு ஒரு பக்தரை கிட்ட குனிஞ்சு நீ போடு என் கழுத்துலன்னு சொல்கிறான்னா அது எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். மற்ற பேருக்கெல்லாம் அப்போ தெரிஞ்சிருக்குமே. நம்மளா விட அவருடைய பக்தி தான் அப்படின்றத அவளை புரிஞ்சுதோ இல்லையோ, பெரியவா வந்து அவருக்கு ஒரு தன்னுடைய மனசில் அவருக்கு இடம் கொடுத்துட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபெரிவா பாதம்